ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விஐ சிம் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் கூட நெருக்கமாக இருக்கிறவங்க விஐ சிம் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளுடைய கால் ஹிஸ்ட்ரியை நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். கால் ஹிஸ்ட்ரினா நம்ம மொபைலில் எந்த டேட்டில் எந்த டைமில் யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்கோம், எவ்வளோ நிமிஷம் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த டேட்டில் எந்த டைமில் யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாஸையும் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாஸையும் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி கெட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் விஐ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி விஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு உள்ள வாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும் பொழுதே என்டர் த மொபைல் நம்பர்னு கேட்கும். ஸோ இது உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்குங்க. இல்லை உங்கள் நெருக்கமானவங்க மொபைல் நம்பராக இருந்ததுன்னா உங்கள் நெருக்கமானவங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்குங்க. போட்ட பின்னால் ஒரு ஓடிபி நீங்கள் எந்த நம்பரை மென்ஷன் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நான் ஆல்ரெடி விஐ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அதுவே டிடெக்ட் பண்ணி எடுத்துக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு நம்பரை என்டர் பண்ணனதுக்கு அப்புறமா ஓடிபி போகும். ஓடிபி என்டர் பண்ணனதுக்கு அப்புறமா தான் உள்ள போகும். உள்ள ஹோம் ஸ்கிரீன் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதுல பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா மெனு இருக்கும். மெனுவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப டாப்ல இருக்கிற மை அக்கவுண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி மோர் சர்வீசஸ்க்குள்ள யூசேஜ் ஹிஸ்டரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பாட்டம்ல பாத்தீங்கன்னா கெட் ப்ரீபெய்ட் பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே எந்த மந்த் வேணும், அதாவது இப்ப கரண்ட் மந்த் வேணுமா அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட் டிஸ்பிளே ஆகும். செப்டம்பர் மந்தா, ஆகஸ்டா, ஜூலையா, ஸோ ஒரு 6 மாசத்துக்கு உண்டான டேட்டாஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த மந்த் உங்களுக்கு வேணுமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனுக்குள்ள இமெயில் அட்ரஸஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ தட் நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும் பொழுது உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் எல்லாம் கேட்கும், கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா மை அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு அங்க இமெயில் அட்ரஸை ப்ரொவைட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு மாசத்தை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மாசத்தை செலக்ட் பண்ணிக்குவோம். செப்டம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே சொல்லுது பாருங்க. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் சென்ட் ஆயிரும். இப்போ கீழே இருக்கிற இமெயில் பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. உங்களுடைய பில் இந்த இமெயில் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணியாச்சு, 30 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். இமெயில் அட்ரஸ்க்கு அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமெயில் உங்களுக்கு வரலைன்னா ஸ்பேம்ல கொண்டு போய் போட்டிருக்கும். ஸோ ஸ்பேம் மெசேஜை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. என்னோடதுல ஸ்பேம்ல தான் இருக்கு. ஸோ ஸ்பேமை கிளிக் பண்றேன். பாருங்க, இங்க பில் வந்திருக்கு. அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த இமெயில்ல சொல்லியிருக்கு, அதாவது நீங்க எந்த நேமோ அந்த நேமோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர்ல இருக்கிற கடைசி 4 லெட்டரும் சேர்ந்தது தான் பாஸ்வேர்ட். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க ஓபன் பண்ணும் பொழுது உங்க நெருக்கமானவங்களுடைய மொபைல் நம்பரா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் அந்த மொபைல் நம்பரோட கடைசி 4 நம்பரையும் போட்டீங்கன்னா பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். கீழே பாருங்க, பிடிஎஃப் ஃபைல் டிஸ்பிளே ஆகுது. அதில் டவுன் ஏரோ கீயை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பாருங்க, டவுன்லோட் ஆயிருச்சு. மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன், டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ அந்த டவுன்லோட கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. அந்த நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லெட்டரையும் மொபைல் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டிஜிட்டையும் நான் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாய்ஸ்னா நம்ம பேசுறது தான் வாய்ஸ் கால். நம்ம எந்த மொபைல் நம்பருக்கு எந்த டேட் அண்ட் டைம்ல கால் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறது செகண்ட்ஸ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே போனீங்கன்னா எஸ்எம்எஸ்ன்ட்டு வருது. ஸோ யார் யாருக்கு எந்த டைமில் நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம் இதில் பார்த்துக்கலாம். யாருக்கு அனுப்பிச்சோங்கிற நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது, எந்த டேட்டில் அனுப்பிச்சோம், எந்த டைமில் அனுப்பிச்சோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படியே கீழே போனீங்கன்னா பாருங்கள் மொபைல் இன்டர்நெட் யூசேஜ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதில் எந்த டேட் அண்ட் டைமில் நெட்டை ஆன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு மெகாபைட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர்லையோ இல்லை உங்கள் நெருக்கமானவங்க மொபைல் நம்பர்லையோ இந்த மாதிரி கால் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.